ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். பீட்ரூட் ரைஸ் வித் ப்ரான் மசாலா ரெண்டுமே ஈஸியாக பண்ணிடலாம். நான் சிம்பிளான ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 கருவேப்பிலை இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டு அது பொரிஞ்ச பிறகு கூடவே எடுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயம் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. வதங்கின பிறகு அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு துருவி வச்சுருக்க பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு தான் செய்வேன். அதுக்காக இந்த காய் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா, நான் குட்டி பசங்களுக்குன்றதுனால இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய பசங்களுக்கு கொடுத்து விடுவீங்கன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தண்ணிலாம் எதுவும் விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு நீங்கள் மூடி வைக்கும்போது அதில் அந்த ஆவி தண்ணிலாம் வரும்ல, அந்த தண்ணியிலே இது காய் நல்லா வந்துடும். ஆனால் இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அடிப்பிடிச்சுன்னா ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வரும், குழந்தைங்களால சாப்பிட முடியாது. அதுக்காக மட்டும் தட்டை ஓப்பன் பண்ணி அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் ரைஸை அதில் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். ஃபைனலாக உங்களுக்கு வேணும்னா நெய் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அது மேலே கட் பண்ணி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் வந்து ப்ரான் மசாலா பண்ணியிருந்தேன் குழந்தைங்களுக்கு. இந்த ப்ரான் மசாலா ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. டைரெக்டாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கூடவே ஒரு தக்காளி போட்டுட்டு அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதோடய விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு 1/4 கிலோ அளவு ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நேற்று நைட்டே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அந்த ப்ரான் எடுத்து கொட்டிக்கோங்க. ப்ரான் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குழம்பு மிளகாய் தூள் பிடிக்காது அப்படின்னா ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மசாலா ட்ரையாக தான் பண்ண போகிறேன். அதனால் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த ப்ரானில் இருக்க தண்ணியிலே அது வெந்துடும். அதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த எறா வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இது கூட நான் ஒரு முட்டை வந்து அவிச்சு வச்சு கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்லன்னா இந்த ப்ரானு அந்த முட்டை அது சாப்பிட்டா அந்த சத்து அவங்களுக்கு போகும் அப்படின்றதுக்காக தான் டெய்லி ஒரு முட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்து விடுவேன். ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏற்கனவே என் சேனலில் இருக்க என்னோடய புதுசாக வந்திருக்க என்னோடய புது சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய பெரிய பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.